லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். கடந்த 50 நாட்களாக நீடிக்கும் ஈரான் அமெரிக்கா மோதல் உலகளாவிய எரிசக்தி துறையில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 50 நாட்களில் மட்டும் 50 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கச்சா எண்ணெய் சந்தைக்கு வராமல் முடங்கியுள்ளதாக ஆய்வாளர்கள் மற்றும் ராய்டர்ஸ் தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த பாதிப்பின் தாக்கம் வரும் மாதங்களிலும் ஏன் பல ஆண்டுகள் வரை கூட நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடி பிப்ரவரி மாத இறுதியில் தொடங்கியதிலிருந்து இதுவரை 500 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் மற்றும் கண்டன்சேட் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இது நவீன வரலாற்றிலேயே மிகப்பெரிய எரிசக்தி விநியோக தடையாக பார்க்கப்படுகிறது. இந்த 500 மில்லியன் பேரல் இழப்பை வைத்து அதன் தீவிரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது உலகளாவிய விமான போக்குவரத்து தேவையை 10 வாரங்களுக்கு குறைக்கும் அளவுக்கு இது பெரியது. மேலும் உலகம் முழுவதும் எந்த வாகனமும் 11 நாட்கள் ஓடாததற்கும் உலக பொருளாதாரத்திற்கு தேவையான எண்ணெய் 5 நாட்களுக்கு கிடைக்காததற்கும் இது சமமானதாகும். இந்த இழப்பு அமெரிக்காவின் ஏறக்குறைய 1 மாத எண்ணெய் தேவைக்கும் ஐரோப்பா முழுமைக்குமான 1 மாதத்திற்கு மேலான எண்ணெய் தேவைக்கும் இணையானது. குறிப்பாக ஆண்டுக்கு 80 மில்லியன் பேரல் என்ற கணக்கில் அமெரிக்க ராணுவத்தின் சுமார் 6 ஆண்டுகளுக்கான எரிபொருள் பயன்பாட்டிற்கு இந்த 500 மில்லியன் பேரல் எண்ணெய் சமம். அத்துடன் சர்வதேச கப்பல் போக்குவரத்து துறையை 4 மாதங்கள் இயக்குவதற்கு தேவையான எரிபொருளும் இதில் அடங்கும். எண்ணெய் உற்பத்தி பாதிப்பை பொறுத்தவரை மார்ச் மாதத்தில் வளைகுடா அரபு நாடுகள் நாள் ஒன்றுக்கு 8 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை இழந்தன. இது உலகின் முன்னணி எண்ணெய் நிறுவனங்களான எக்ஸான் மொபில் மற்றும் செவ்ரான் ஆகியவற்றின் கூட்டு உற்பத்திக்கு இணையானது. அதேபோல் சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஓமன் நாடுகளிலிருந்து விமான எரிபொருள் ஏற்றுமதி பிப்ரவரியில் 19.6 மில்லியன் பேரல்களாக இருந்தது. ஆனால் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சேர்த்து அது வெறும் 4.1 மில்லியன் பேரல்களாக சரிந்தது. இந்த இழப்பு நியூயார்க்கின் JFK விமான நிலையத்திற்கும் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கும் இடையே சுமார் 20,000 இருவழி விமான பயணங்களை இயக்க போதுமானதாகும். கச்சா எண்ணெய் விலை சராசரியாக 100 அமெரிக்க டாலராக இருப்பதால் இந்த விநியோக குறைவால் 50 பில்லியன் டாலர் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஜெர்மனியின் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% குறைப்பிற்கு சமம், அல்லது லாத்வியா மற்றும் எஸ்டோனியா போன்ற நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இணையானதாகும். தற்போதைய நிலவரப்படி லெபனானில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹார்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எனினும் குவைத் மற்றும் ஈராக் எண்ணெய் வயல்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப 4 முதல் 5 மாதங்கள் வரை ஆகலாம். மேலும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கத்தாரின் ராஸ் லாஃபான் LNG வளாகத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்களை சரிசெய்ய நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் எரிசக்தி உள்கட்டமைப்பு முழுமையாக சீரடைய பல ஆண்டுகள் ஆகலாம் என வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். உலகளாவிய ஆன்ஷோர் கச்சா எண்ணெய் கையிருப்பு ஏப்ரல் மாதத்தில் மட்டும் சுமார் 45 மில்லியன் பேரல்கள் குறைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.